ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ வீடியோ விலாக் தாங்க பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பக்கத்தில் கந்திக்குப்பம் என்ற ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. அது எந்த கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயிலுங்க. இதில் பார்த்திங்கன்னா காலபைரவரும் இருப்பாங்க, ப்ளஸ் சிவன் ஈஸ்வரலிங்கம் அங்கே அந்த கோயில் சிறப்பான அபிஷேகத்துடன் காட்சியளிப்பார். இந்த வீடியோ முழுக்க காலபைரவர் கோயிலை பற்றி தாங்க இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிங்கம் அதாவது ஈஸ்வரலிங்கம் காட்சியளிப்பார். பார்க்குறதுக்கே மன நிம்மதியோட பேஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த அளவுக்கு அமைதியான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலபைரவர் கோயில் தாங்க. மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குங்க. அந்த அளவுக்கு பக்தர்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு இயற்கையான நேச்சுரல் பிளேஸில் அமைந்துள்ளதுங்க இந்த காலபைரவர் கோயில். நானே இதுக்கு முன்னாடி போனதே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த கோயிலில் உண்மையாகவே சொல்லணும்னா காலபைரவர் அப்படின்னு நம்ம பேர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டாக்ஸு கோயிலுக்கு வாசல்லே இருக்குதுங்க. இது கண்குள்ளா காட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சம்பவமாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்கள், கோயிலுக்குள்ளே நம்ம காலபைரவர் படுத்துருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேப்சரை எடுக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் அதை காமிக்கிறது எனக்கு சந்தோஷங்க. இப்போ பாருங்கள், இந்த அம்மா பாருங்கள் விளக்கு வைத்திருக்காங்க 2 பக்கமும். மகாலட்சுமி அம்மையார் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க. பட் பேர் என்னன்னு தெரில. நான் மகாலட்சுமி அம்மையார்னே பேர் வச்சுட்டேங்க. இந்த சாமி என்னன்னு தெரில எனக்கு. காலபைரவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்னுடைய ஃபேவரட் முருகன் தாங்க இருக்கிறது. இவங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்குவேங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தத்ரூபமாக தெரிஞ்சார் நம்மளுடைய முருகனப்பா. இவர் பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நாங்கள் இந்த கோயிலுக்கு லேட்டாக போயிட்டோம். அதனால
ஈஸ்வரன் அப்பனை வந்து நான் உங்களுக்கு காமிக்க முடியலைங்க, சாரிங்க. இந்த இடத்துல தாங்க வந்து சிவன்லிங்கம் வந்து காட்சியளிப்பாருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாங்க. பட் டைமிங் இல்லாதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அப்பருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நினைக்கிறது வந்து விநாயகர் அப்பர் காதில் சொன்னாங்கன்னா அது நடக்குதுங்களாங்க ரியலாகவே. அதனால் பசங்களை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்ல வச்சேன். அவங்களும் நான் படிக்கணும், நல்லபடியாக படித்து வரணும் அப்படின்றதுக்காக விநாயகர் அப்பனிடம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க காலபைரவர். இவங்க வந்து வெளியே இருக்கிறவங்க. உள்ளே வந்து ஈஸ்வரலிங்கம் தாங்க இருக்குவாங்க. முன்னாடி டோர் தெரியுதுங்க இல்லைங்களா, உள்ளே நாங்கள் காலதாமதமாக போனதுனால நம்ம வந்து அதை கேப்சர் பண்ண முடியலைங்க. நம்மளுடைய காலபைரவர் அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்றைக்கி கிடைச்ச வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் சாமியை வந்து ஊஞ்சல் ஆடுறது தாங்க. கண்டிப்பாக அது எனக்கு கிடைத்த வரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மன நிம்மதியோட காலபைரவர் அப்பரையும் பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் தெரியலைங்க எனக்கு, அவங்களையும் நம்ம வந்து தாளாட்டி விட்டுட்டு அப்படி வந்துட்டோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு ஒரு பர்த்டே வந்துச்சுங்களாங்க. அவங்களுக்கும் விஷ் பண்ணிவிட்டு சாக்லேட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள், இவங்கள தாங்க சொல்லியிருக்கேன், காமதியன் அப்பந்தாங்க. கண்டிப்பாக இவங்களையும் நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இவங்க வந்து நடராஜர் பெருமாள் அப்படின்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கண் முதற்கண் விநாயகர் தாங்க. விநாயகர் அப்பர் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நம்முடைய காலபைரவர் இவங்க தாங்க. இவங்களை பார்க்கும்போது சூப்பராக இருந்தாங்க, ஒத்த காலில் தவம் இருந்தாங்கன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிவனடிகார் லிங்கம் இருந்துச்சுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே நம்ம வந்து தண்ணி வந்து அபிஷேகம் பண்ணலாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. டாக்ஸ் பாருங்கள், காலபைரவரே வந்து நின்று இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய ஃபேவரட்டான வாராகி அம்மா தாங்க. அவங்களையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிருஷ்ணகிரி பக்கம் வந்தீங்கன்னா நம்ம காலபைரவர் கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பரான கோயிலுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மா வந்து நம்மளுக்கு வந்து தத்ரூபமாக காட்சி அளிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக உள்ளதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நமக்கு வந்து கண்குள்ளே காட்சியாக இருக்குது அந்த கோயிலில் அப்படின்னு சொல்லாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அன்னதானம் வந்து இந்த கோயிலில் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதாவது 24 ஹவர்ஸுங்க. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஒசூர் இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாங்க, அமைதியான இடமும் சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த கோயில் வந்து அமைந்துள்ளதுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்க வாங்க, குழந்தைங்களை அழைத்துட்டு வாங்க. சூப்பரான கோயில், அழகான கோயில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம காலபைரவர் கோயிலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க.